ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். சாம்பார் சாதத்துக்கு இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசியும் 1 கிளாஸ் பருப்பும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, அளவுக்கு ஒரு பூண்டு, பச்சை மிளகாய். இதுக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு அப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயமோட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதுவும் சேர்த்து வெங்காயமும் பச்சை மிளகாய் 2 சேர்த்து போட்டுருங்க. எவ்வளோ வெங்காயம் போட்டீங்க? 1 வெங்காயம். இந்த வெங்காயமும் நல்லா வணக்கணும். வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு. உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால அதிகமாக சேர்த்துப்பேன். போதும். அது நல்லா வணக்கணும். கொஞ்ச நேரம் விடணும். விட்டால் தான் ரெட்யூஸ் ஆகும். நீங்கள் வணக்கினே இருந்தீங்கன்னா அது ரெட் ஆகாது. ஆமாம், ப்ளூ ஆகிடும், இல்லை க்ரீன் ஆகிடும். அப்படியே விட்டால் தான் ப்ரௌன் ஆகும். எண்ணெயிலே வணக்கினா தான் அது ரெட் ஆகும். இப்போ வணக்குங்க. இறகெல்லாம் இல்லை, இறகு தான். அது ஃபஸ்ட்டு வணக்கணும். மஞ்சள் போடணுமா? மஞ்சள் எல்லாம் போடக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு தக்காளி எல்லாம் போடணும். இருங்க, என்ன அவசரம்? நெய் எப்போ சேர்க்கணும்? நெய் கடைசியாக சேர்த்துங்க. அப்போ தான் வாய்க்கு நம்மன்னு இருக்கும், மண்ணன்னு இருக்கும். பிறகு பொறுமை.
வெங்காயம் சீக்கிரம் வேகு, எவ்வளோ நேரம் வேகுகிறாய்? ஐயோ, நீயே நான் சின்னது இல்லை. போதும் போதும். போதுமா? இப்போ தக்காளி போடுங்க. இல்லை நாளைக்கு இருக்குமா அது? இல்லை வெந்துச்சு, போடுங்க தக்காளி. தக்காளியும் போடுங்க, கொத்தமல்லியும். இல்லைன்னா வாயில் கொத்தமல்லி வருது, கருவேப்பிலை வருதுன்னு எடுத்து போடுவீங்க. எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டா எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் சேர்க்கணுமா? வேண்டாம் வேண்டாம். இருப்பா, தக்காளியும் வெங்காயம் நல்லா வேகணும். ஆமாம், எல்லாத்துக்கும் தக்காளி வெங்காயம் இதே தானே போடுறோம். கறி குழம்புக்கும் இதே போடுறோம். எல்லாத்துக்கும் இதே போட்டால் வேறு எதுவுமே இல்லையா? புதுசாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம் இனிமேலுக்கு புதுசாக. ப்ளூ தக்காளி, ரெட்டு தக்காளி எல்லாம் வந்தாச்சு. இப்போ வேறு தக்காளி கண்டுபிடிக்கலாம். அதுவும் பொறுமையாக வேகுது, வெயிட் பண்ணுங்க. வணக்கங்க. நீங்கள் சரியாக வேகலைன்னா தக்காளியும் வெங்காயம் வாய்க்கு அப்படியே வரும். அப்படி வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்டுப்போம். வீட்டில் குட்டி குட்டி பசங்க இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். எக்ஸஸ் ஃபேன் போட்டுருக்காங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு என்ன தெரியும், நீ தான் சொல்லணும். ஆமாம், மிளகாத்தூள் போட வேண்டும். மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூளும் உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை போட்டுக்கோங்க. போதும் போதும் போதும். மஞ்சள் போட வேண்டும். மஞ்சளே வேணாம்னா? மஞ்சள் போட்டால் தான் கலராக தெரியும். போதும். அதே மாதிரி மஞ்சளில் அதிகமாக எதிர்ப்பு சக்தி இருக்குது. மஞ்சள் கண்டிப்பாக சேர்த்திக்கணும். போதும். இப்போ சாம்பார் பொடின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த சாம்பார் பொடி எடுங்க. சாம்பார் டார்லிங் சாம்பார் பொடி போதுமா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் பொடி தான் அதிகமாக இருக்கணும். போடுங்க போடுங்க. போதும் போதும். இல்லை, எத்தனை கிராம் போடணும்? ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. ஓகே. போட்டு இதுவும் நல்லா வணக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? தீயுமே? தீயாது. அது எப்படி தீயும்? இப்போ இந்த ஒரு கிளாஸ் நான் எடுத்தேன்னா, ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன்னா இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணியும் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. சரிங்களா? ஏன்னா சாம்பார் சாதம் கொல கொலன்னு வரணும். அதனால் 4 கிளாஸ் 2 கிளாஸ் அரிசி போட்டேன். அதனால் 4 கிளாஸ் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுங்க.
பருப்பு 1 கிளாஸ் போட்டேன், அதனால் பருப்பு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு வாசனை ஃபோனில் தானே பார்க்குறோம், வாசனை வராது, இங்கே வாசனை வருது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ அரிசி வந்து 4 கிளாஸ் போட்டுங்களா, 4 கிளாஸ் தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் ஊற்றணும். அரிசி 2 கிளாஸ் போட்டீங்க, அதாம்மா தண்ணி ஊற்றணுமா? அரிசி அரிசி அதுக்கு 2 சேர்த்து 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். ஏன் அதான் 1/2 கிளாஸ் ஊற்றுறதுனால இன்னும் 1/2 கிளாஸ் ஊற்றலாம். சரி அப்படிதான். அப்போ நீ சொல்கிறீங்க பார்த்தா பருப்புக்கு 4 கிளாஸ், அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி. ஓகேவா? மொத்தம் 8 கிளாஸ். இது கொதி வரட்டும். வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் போடணும். கிளறிட்டு உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு விசில் விட்டுருங்க. எத்தனை விசில் விடணும்னா ஒரு 3 விசில் விடுங்க போதும். 3 விசில் விட்டுன்னே அதை ஓப்பன் பண்ணி நெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கொல நெய் இறக்கிடுங்க. அவ்வளோதான் சாம்பார் சாதம். போதும். நெய் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா திகட்டும், அதனால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன். ஆமாம், உப்பு காரம் இப்போயே பார்த்துட்டு கொதி வருதுங்களே, போதாதா? அதுதான் தண்ணியில் கொதிச்சிச்சுல்ல. உப்பு காரம் வந்துன்னு கொதி வந்துன்னு விசில் மூடிடுங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். 3 விசில் வந்துட்ட அப்புறமா கொஞ்சம் வந்து நெய் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அது உப்பு. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. மீன் ஃப்ரை. இது மீன் ஃப்ரைங்க. நல்லா மசாலா. பேர் என்ன தெரியுமா? தெரியாது. டேம் கண்டன் வாங்க. இங்கே எங்கள் ஊரில் வந்து இது பேர் வந்து டேம் கண்டன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் டேம் கண்டன். நல்லா இந்த தலையை உடைச்சிங்கன்னா நல்லா மசாலா உள்ளே போகும். அதே மாதிரி திருப்பி போடணும். போட்டுட்டு இந்த தலையை நல்லா இப்படி உடைச்சிங்கன்னா நல்லா மசாலா வந்து உள்ளே போகும். மசாலா என்னென்ன மசாலா போடுறோன்னா பூண்டு உரிச்சிக்கோங்க. பூண்டு வந்து மீன் எவ்வளோ மீன் இருக்கோ அவ்வளோ மீனுக்கு பூண்டு உரிச்சிக்கோங்க. இப்போ 1 கிலோ மீனுன்னா ஒரு 4 பூண்டு உரிச்சிக்கோங்க. இந்த பூண்டில் மிளகு. மீனுக்கு என்னென்ன மசாலா போடுவோம்னா பூண்டு ஒரு கிலோ அப்படி இருந்துச்சின்னா ஒரு 4 பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு பல் 4 பூண்டு எடுத்துக்கிட்டு அது உரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு 25 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா சாப்பிடாதவங்க விட்டுடுங்க. பச்சை மிளகா போடலைன்னா கூட பரவாயில்ல. பச்சை மிளகா ஒரு தேவையான அளவுக்கு, காரம் எப்படி சாப்பிட்றீங்களோ அது தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து புதினா இல்லை, புதினா போட்டிங்கன்னா மீன் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். புதினா போடாதீங்க. கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுற அப்புறமா அந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டுட்டு அதில் வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்குது இல்லைங்களா, சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, மஞ்சள். நான் மைதா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன், ஆனால் வந்து சோடா மாவு சேர்த்துப்பேன். சோடா மாவு சேர்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டும். உங்களுக்கு மசாலா வந்து உடையாது. சோடா மாவு மீனோட மசாலா வந்து உடையாது.
அதுக்கப்புறம் சோடா மாவு சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மசாலா நல்லா ஒட்டும். வெயில வைக்காதீங்க. வெயில வச்சிங்கன்னா மேலே இருக்கிற மசாலா வந்து அப்படியே பிதிராக போயிடும், தண்ணி விட்டுரும், ஒரு மாதிரி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுன்னே மசாலா வந்து நல்லா ஒட்டிட்டு அப்புறமா எடுத்து உங்களுக்கு தவால் வேணும்னா தவாவில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லை பாண்டில் வேணுன்னா பாண்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பாண்டில் தவாவில் ஃப்ரை பண்ணும்போது தலையெல்லாம் நல்லா இது வந்து அடித்து ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் அந்த வந்து மசாலா நல்லா உள்ளே போகும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணினே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா உள்ளே போகும், நல்லா வேகும். இல்லைன்னா உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னா நான் வந்து மேலே வந்து இப்படி தூவிப்பேன். மேலே எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி தூவிப்பாங்க. பெப்பர் கொஞ்சம் மசாலா, ஏன்னா வந்து நம்ம என்ன மசாலா பூசினாலும் உள்ளே வந்து போகாது. அதனால் பெப்பர் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் இது மாதிரி மேலே வந்து தூவிப்போம். தூவிட்டு நல்லா இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடும்.